வணக்கம். இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய திருக்குறளை தேர்வு நோக்கில் அணுக போகிறோம். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது சொற்பொருள் வந்தாலோ அணி வந்தாலோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குறிப்பு எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இது போகிறதுக்கு முன்னாடி அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள். இந்த கோட் யாருடையதுன்னா ஔவையாருடையது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அழுக்காராமை. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அழுக்காராமை அப்படின்னா பொறாமை கொள்ளாது இருத்தல், அதாவது பொறாமப்படாமல் இருக்கிறது. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாகவே மேற்கொள்ளணுமா. அழுக்காராமை அப்படிங்கிற அர்த்தத்தை ஒரு ஒழுக்கமாகவே அன்றாடம் எப்படி நம்ம குளிப்போம், பல் துளப்போம், அதே மாதிரி பொறாமை கொள்ளாது இருத்தல் அப்படிங்கிற ஒரு குணத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக கொண்டு வர சொல்கிறாரு. எந்த ஹேபிட்டை? மனசில் அழுக்காறு, அதாவது பொறாமை இல்லாத அந்த குணத்தை அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக கொண்டு வர சொல்லி திருவள்ளுவர் ஐயா சொல்கிறாரு. ரெண்டாவது, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான், அதாவது பொறாமை குணம் உள்ளவன், தன் மனதில் பொறாமைங்கிற வஞ்ச குணத்தை வைத்திருப்பவர், அவனுடைய ஆக்கம், அவனுடைய வெற்றி, அவனுடைய செல்வம் வந்தும். அதே மாதிரி செவ்வியான் கேடு. செவ்வியான்னா பொறாமை இல்லாதவன், நற்குணங்கள் கொண்டவன், செம்மையானவன். அவனுக்கு நிகழக்கூடிய தோல்வியோ அவனுக்கு நிகழக்கூடிய தீமையோ நினைக்கப்படும். யார் நினைப்பார்? கடவுள் நினைத்து பார்ப்பார். சான்றோர்கள், உயர்ந்தவர்கள் கண்டிப்பாக நினைத்து பார்ப்பாங்க. அப்படி அவங்க நினைத்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாகும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். இப்போ திடீர்னு கிரிமினல் கேஸில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நிறைய செல்வம் சேர்த்து அதை கண்டிப்பாக போலீஸ் விசாரிப்பாங்க. ஒரு நாள் அவங்ககிட்டேருந்து போக தான் போகுது. அதே மாதிரி பொறாமை இல்லாதவருடைய வறுமை, இவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார், இவர் மேலே ஒரு பெரிய கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் ஆராயப்படும். அதுக்கும் பார்த்தா கடைசியில் அவர் வென்று வருவார். அதுதான் என்னோடய எக்ஸாம்பிள். அடுத்து அழுக்காராமைங்கிறது ஒரு சிறந்த குணம். பொறாமை கொள்ளாமை. நோட் பண்ணிக்கோங்க. புறங்கூறாமை. புறங்கூறாமைனா, புறம்னா இங்கிலீஷில் பேக் பைட்டிங், ரூமர்ஸ்னு பேசுவாங்க. ஒருத்தங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசுகிறது. அநேகமாக எல்லாரும் தவறாவோ இல்லை குறைவாவோ கேலி கிண்டலாவோ புறங்கூறாமை அப்படி இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ புறம் பேசுறதுன்னா ஒருத்தங்க இல்லாதப்போ பேசுறது. புறங்கூறாமைனா அப்படி பேசாமல் இருக்கிறது, புறம் பேசாத இருத்தல். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருத்தங்களை நேருக்கு நேர் எப்படினாலும் கடுமையான சொற்கள் கொண்டு திட்டலாம், ஆனால் அவங்க இல்லாத போது ஒரு வார்த்தை கூட அவனை பற்றி புறம் பேசக்கூடாது. எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. கோவத்தில் ஒருத்தங்க முன்னாடி நேருக்கு நேர் பேசினாலும் சரி, ஆனால் வஞ்சகம் கொண்டு சூழ்ச்சி செய்கிறதுக்கு ஒருத்தங்க இல்லாத டைமில் ஒருத்தங்களை பற்றி புறம் பேசுறது குற்றம். ஏதிலார் பின்னோக்கா சொல்லலாம் புறம் பேசுறது. ஒருத்தங்க இல்லாத போது அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறது தானே, அதனால பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும், அதாவது இரக்கமே இல்லாமல் அவங்கக்கிட்ட கடுமையான சொற்கள் பேசினாலும் பேசலாம், ஆனால் அவங்க இல்லாத போது அவங்க இப்படி பேசினாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு புறம் பேசக்கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பேன் தீதுண்டோ மண்ணும் இருக்கு. இதுதாங்க அந்த குறளோட ஹைலைட்டே. நம்ம இவங்கக்கிட்ட இந்த குற்றம் இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த குற்றம் இருக்குன்னு அவங்க இல்லாத போது பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அது பாவ செயல் தான். ஏன்னா வாயினால் செய்யப்படக்கூடிய பாவம்.
அதுவே நம்ம கிட்ட இருக்க குற்றத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம திருத்தினா நமக்கு நம்ம உயிருக்கு எந்த ஒருவராலும் எந்த ஆபத்தும் வராது. அடுத்தவங்க குற்றத்தை புறம் பேசுறதை விட தன் குற்றத்தை திருத்திக் கொள்பவர்களே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். ஏதிலா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் ஏதில. ஏதிலார்னா அயலவர்கள் தெரியாத, அதாவது என்ன சொல்றது, ஏதிலார்னா அயலவர்கள், நம்மளுக்கு நல்ல பழக்கம் இல்லாதவங்க. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமே இல்லை. ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா திருத்த முயற்சி செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். புறங்கூறாமையில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும் உள்ள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம், பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. நம்ம இதே மாதிரி ஒரு குறள் பார்ப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், கேள்வி செல்வம் தான் சிறந்தது. அதே மாதிரி இங்கே அருளுடைமை, அதாவது துறவரவியலில் இருக்கக்கூடிய அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அருள் செல்வம் தான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த செல்வமா. ஏன் திருவள்ளுவரே அப்படின்னு கேட்டால், மற்ற பொருட்செல்வங்கள் எல்லாமே எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. குறிப்பாக பூரியார் அப்படின்னா கீழ் மக்கள், இழிந்தவர்கள்னு சொல்லுவாங்க. கீழ் மக்கள்னா நல்லொழுக்கம் நல்லறம் செய்யாதவர்கள்கிட்டையும் செல்வம் இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இழிந்தவர்கள்கிட்டையும் பொருட்செல்வம் இருக்கிறனால அருட்செல்வம் தான் சிறந்த செல்வம். அது இந்த அருள் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளாக இருக்கலாம், இல்லை குரு அருள், திருவருள். அது மட்டும் இல்லாமல் பிற உயிர்கள்கிட்ட நம்ம அன்பாக நடந்து கேட்குறனால இந்த உலகம் நம்மக்கிட்ட காட்டக்கூடிய கருணையாக இருக்கலாம். ஸோ எது வேணால் இருக்கலாம். அந்த செல்வம் தான் சிறந்த செல்வம். ஏன்னா மற்ற செல்வங்கள், காசு, பணம், துட்டு, இது எல்லாமே மற்ற இழிந்த கீழ் மக்கள்கிட்டையும் இருக்குது. நல்லொழுக்கம் இல்லாதவங்ககிட்டயும் பணம் இருக்குது, நல் அறம் செய்யாதவங்ககிட்டையும் பணம் இருக்குது. அதனால் அது சிறந்த செல்வம் கிடையாது. அருட்செல்வம் தான் சிறந்த செல்வம். இறையருள் எல்லாருக்கும் இருக்குமா? குருவருள் எல்லாருக்கும் இருக்குமா? நம்ம உலகம் எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்குமா? யார்கிட்ட இருக்கும்? அவங்க மற்றவங்க கிட்ட கருணையாக இருக்காங்க. இது நடந்தால், நல்லொழுக்கத்தை கடைபிடித்தால், நல்லறம் செய்தால், அப்போ ஒரு நல்ல தகுதி உடையவர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த அருட்செல்வம் இருக்கும். அதனால இதுதான் செல்வத்துள் சிறந்த செல்வம்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி சொல்வாரு. அது கேள்வி செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது இந்த கேள்வி செல்வம் தான் உலகத்திலேயே தலை சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய கற்றல் அதிகமாக கண் வழியை விட காது வழி தான் நடக்குது அப்படின்னு சில ரிசர்ச் சொல்லுது. அடுத்து, வலியார் முன் தண்ணி நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தண்ணி நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். வலியார்னா வலிமை உடையவர்கள், அதே மாதிரி மெலியார்கள்னா பலவீனமானவர்கள், இல்லைன்னா பலம் குன்றியவர்கள், இல்லை பலமே இல்லாதவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீச்சர் ஒரு மாணவனை திட்டுறாங்கன்னா எப்படி திட்டணும்? அவங்க திருந்துறதுக்காக திட்டணும், அவங்கள பிடிக்கலைங்கிறதுக்காக திட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட நம்ம டீச்சர் இப்படி நடந்துக்கணும், இந்த வார்த்தை தான் பேசணும், இவ்வளோ மரியாதையாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தன்னை விட வலிமை குன்றியவர்கள்கிட்ட, ஒரு பாஸ் தன்னுடைய ஊழியர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். நம்ம பாஸுங்கிறனால அவங்கக்கிட்ட கடுமையாக நடந்துக்கக்கூடாது. நமக்கு மேலேயும் ஒரு பாஸ் இருக்கார், அவர் நம்ம மேலே கோவப்படும் போது நம்ம எப்படி பயப்படுறோம் அப்படின்னு உணர்ந்து அவங்க கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட அவங்க மரியாதையாக பொறுமையாக நடந்துக்கணும். அந்த மாதிரி சொல்ல வராங்க. வலியார் முன் தன்னை நினைக்க,
நம்ம ஒருத்தங்க கிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை விட வலிமை வாய்ந்தவர்கள் நம்ம கிட்ட கோவப்பட்டால் நம்ம எப்படி பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. வாய்மை மகாத்மா காந்திக்கு பிடித்த ஒரு அதிகாரம் தான் வாய்மை. இப்போ வாய்மை எனப்படுது சில குறளுக்கு தாங்க திருவள்ளுவரைய டெஃபினிஷன் கொடுப்பாரு, அதனால இதை நல்லா படிச்சுக்கோங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்தாருன்னா தீமை தராத சொற்களை பேசுவதே வாய்மைன்றாரு. அவர் என்ன சொல்லலை, வாய்மைனா எனக்கு தெரிஞ்சதை பேசுறது, நான் நினைச்சதை பேசுறது, நான் புரிஞ்சுக்கிட்டதை பேசுறதுன்னு சொல்லலை. யாருக்கும் தீமை தராத சொற்களை பேசுவதே வாய்மை. அதாவது இன்னாசையாமை கிட்டவர் தான். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல். வாங்க அடுத்து இதுக்கு போகலாம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். தன் நெஞ்சு அறிய தன் மனசாட்சி அறிய ஒருவன் பொய் கூறுவானாயின் அவன் மனசாட்சியே அவனை துன்புறுத்தும். அதாவது தன் பொய்யற்கனா பொய் சொல்லக்கூடாது. ஒரு வேளை சொல்லிட்டான் பொய் தப்பின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவனுடைய மனசாட்சியே அவனை சுடும். அவ்வளோதான். ஒருவன் தன் மனதறிய பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அவன் மனதே அவனை தண்டிக்கும். அடுத்து உள்ளத்துள் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாதொழியின் அதாவது உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி அவர்களை சொல்லலாம். உள்ளத்தால் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அவர் அகிம்சையை கடைபிடிக்கிற மாதிரி நடிக்காம உண்மையாகவே அவருடைய மனசாட்சிக்கு உட்பட்டு அகிம்சை வழியில நடந்தனால இன்னைக்கு உலகத்தார் தமிழ்நாடு இந்தியான்னு இல்லாமல் உலகம் முழுக்க ஏகப்பட்ட இடத்துல அவருக்கு சிலை இருக்கு. அவருடைய பிறந்த நாளெல்லாம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ்னு கொண்டாடுறோம். ஸோ உள்ளத்தால் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்கள் எல்லாம் இருப்பவர் ஆவார். இன்னைய வரைக்கும் ஹரிச்சந்திரன் சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த வாய்மையை அவங்க கடைபிடிக்க போய் இன்னும் வரைக்கும் அவங்க நம்ம சமகாலத்தவர்கள் கிடையாது, இருந்தாலும் ஹரிச்சந்திரனை இன்னும் வரைக்கும் ஞாபகம் வச்சு சொல்ற அளவுக்கு அவர் பிடித்த வாய்மைங்கிற ஒழுக்கம் அவருக்கு இன்னும் புகழை தந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இறைமாட்சி. இந்த இறைமாட்சி அரசியல்ங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அறத்துப்பாலில் பார்த்தோம். இப்போ இறைமாட்சிங்கிறது பொருட்பாலில் இருக்கக்கூடிய அரசியல். அதில் இது பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது இந்த குறளை போடுவாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல்னா ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், ஒரு 4 இது இருக்கு. இது செய்கிறவங்க தான் அரசு அப்படின்னு சொல்றாங்க. இயற்றல் அப்படின்னா பொருள் வரும் வழியை அறிதல், எந்தெந்த வகையெல்லாம் வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது. 2வது ஈட்டல், தெரிஞ்சுக்கிட்ட அந்த வழியில பொருளை ஈட்டுறது. 3வது ஈட்டிய பொருளை பத்திரமா பாதுகாத்து கொள்வது. 4வது காத்த வகுத்தலும் வல்லதரசு, எவ்வளவு தூரம் அதை சேமிக்கணும், எவ்வளவு தூரம் அதை இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு வகுத்தல். இதுக்கு இவ்வளவு சேவிங்ஸ், இவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ தூரம் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது. ஸோ ஒரு அரசு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா பொருள் வரும் வழிகளை அறிந்து கொள்ளணும், அவ்வழியில் பொருளை சேர்க்கவும் செய்யணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கவும் செய்யணும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் இதுதான் அரசுடைய சிறந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் கோட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நூல்வெளி பார்க்கலாமா? திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவருக்கு முதல் பாவலர், பொய்யில் புலவர், சின்னா போதார், இது மட்டும் இல்லாமல் மாதானுபங்கி, தெய்வ புலவர், நிறைய பெயர் இருக்கு. தமிழ் நூல்களில் திருங்கிற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல், நிறைய நூல் இருக்கு,
திருப்பாவை, திருவம்பாவை நிறைய நூல் இருக்குது. ஆனால் திருங்கிற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல்னு கேட்டால் திருக்குறள். ஏன்னா இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பானது. திருப்பாவை, திருவம்பாவை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியில், அது கொஞ்சம் கம்மி தான். இதில் அறம், பொருள், இன்பம் இருக்குது. அறத்தில் 38 அதிகாரம், பொருளில் 70, இன்பமில் 25, 133 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலையும் 10 குறள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான வேறு நேம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கலாம். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஆப்ஷன் பி. அதாவது யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா, பொறாமை உள்ளவன் தான். ஏன்னா பொறாமை இல்லாதவன் கேட்டால் செல்வம் சேர்வது ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஆராய்ச்சிக்கு உரியது அல்ல. ஏன்னா அவன் பொறாமை இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறனால அவனுக்கு கண்டிப்பாக செல்வம் சேரணும். ஆனால் பொறாமை உள்ளவன் கிட்ட வந்து செல்வம் சேர்ந்தால் அதை சான்றோர்கள் ஆராய்வார்கள். பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் எப்படி இருப்பீங்க? யாது கூட்டல் எனின். ஆப்ஷன் டி. தன் கூட்டல் நெஞ்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிவைக்யூ தான், வெரி இம்பார்ட்டண்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சருங்க. தன் கூட்டல் நெஞ்சு, தன் நெஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீது கூட்டல் உண்டா, தீதுண்டோ. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, தீதுண்டோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.